ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆயத்தம் அவசியம். ப்ரிப்பரேஷன் மேட்டர்ஸ். ப்ரிப்பரேஷன் மேட்டர்ஸ் இன் அவர் லைஃப், ஸ்பெஷலி இன் அ பிலீவர்ஸ் லைஃப். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஆயத்தம் அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய உலக வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, நாம் முன்னேற வேண்டும் என்றால், வளர வேண்டும் என்றால், நம்முடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்கூட்டியே நாம் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆயத்தம் இல்லாமல் நம்மால் நாம் அடைய விரும்புகிற இலக்கை அடைய முடியாது. ஆயத்தம் அவசியம். பாருங்கள், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், மீண்டும் வரப்போகிறார். அவர் தம்முடைய மணவாட்டி சபையாகிய திருச்சபையை தம்மோடு அழைத்து கொண்டு போகிறார். ஒரு புதிய உலகம், பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நித்திய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை குறித்து நம்முடைய ஆண்டவர் ஒரு ஓமை மூலமாக இதை விளக்குகிறார். மத்தேயு 25வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு இங்கே ஒரு ஆயத்தம் தேவை. இதை குறித்து தான் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார், ஒரு 10 கன்னிகைகள் அல்லது மணவாட்டிகள் மணவாளன் வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். யூத பரம்பரையில் நீங்கள் பார்க்கும் பொழுது மணவாளன் வந்து மணவாட்டியை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போவார். அந்த மணவாட்டியுடைய தோழிகளும் போவார்கள். ஸோ மணவாளன் வந்து மணவாட்டியினுடைய வீட்டிற்கு வந்து அங்கிருந்து ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டியை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போவார். அவர் அந்த மணவாட்டியோட தோழிகளும் போவார்கள். இந்த பின்னணியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லுகிறார். நம்முடைய நித்திய மணவாளன் ஆகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். இந்த உலகத்தில் அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற சபை, ஆயத்தமாக இருக்கிற சபையை அவர் அழைத்து கொண்டு போக இருக்கிறார். ஆகவே ஆயத்தம் தேவை. ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்திலே ஆயத்தம் தேவை. பாருங்கள், நம்முடைய உலக வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, நாம் அடைய வேண்டிய அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால், நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இல்லாமல் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாது, வளர முடியாது, முன்னேற முடியாது. இது உள்ளங்கை நெல்லிக்கனி. பாருங்கள், இந்த உதாரணத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம், பார்க்கலாம், நாம் தியானிக்கலாம். முதலாவதாக பாருங்கள், இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 10 கன்னிகைகள் மணவாளன் வருவதற்காக இங்கே காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 10 கன்னிகைகளிலே 2 பிரிவாக பிரிக்கிறார். 2 பிரிவு. அதில் என்ன சொல்கிறாரு, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி 2 குழுவாக பிரித்து விடுகிறார். அப்போ புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். சரி, இதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஆயத்தமில்லாத குழு, இந்த புத்தி இல்லாதவர்கள் சொன்னாரே, அவர்கள் மணவாளன் வருவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள். இவர்களை குறித்து வசனம் 7-8 நாம் வாசிக்கும் பொழுது, 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். விஷயம் என்னன்னு சொன்னால், 10 பேரை இங்கே வெயிட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் டார்ச் லைட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அந்த காலத்தில் ராஜ அரமனையிலேருந்து
எல்லா இடத்துலும் ஒரு ஏழை குடிசை வரைக்கும் எல்லா இடத்துலையும் என்ன தான் இருந்தது? தீவட்டி தான் இருந்தது. ஆகவே இந்த 10 பேரும் தங்களுடைய கைகளிலே தீவட்டி எடுத்துக்கொண்டு வந்தாங்க. தீவட்டி தான் லைட் அந்த காலத்தில். தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அப்போ மணவாளன் வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். மணவாளன் எப்போ வராருன்னு தெரியாது. மணவாளன் வருவதற்கு லேட் ஆகுது. இப்போ 10 பேரை தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இதில் இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீவட்டியில் எண்ணெய் இருக்கும், எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த தீவட்டியில் இருக்கிறதான எண்ணெய் குறைஞ்சி போகும், அது அப்படியே மங்கி அணைஞ்சு போகும். அதனால் அப்போ அதை டாப்அப் பண்ணல. அதனால் இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய குப்பிகளிலே ஸ்பேர் எண்ணெயை கொண்டு வந்தார்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் ஸ்பேர் எண்ணெயை கொண்டு வரல, தீவட்டியோடு சேர்ந்துட்டாங்கப்பா. தீவட்டி எறிகிறதோடு சேர்ந்துட்டாங்க. இப்போ மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. மிட் நைட் ஆகிடுச்சு. எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க. 10 பேர் அசந்து தூங்கிட்டாங்க. அதிகாலையில் ஒரு சத்தம், ஒரு அலாரம் வருது, ஒரு சங்கு ஊதப்படுகிறது. மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம், ஒரு எக்கால சத்தம் வந்த உடனே, ஒரு சங்கு ஊதின உடனே எல்லாரும் எழுந்தாங்க. எல்லாரும் எழுந்து பார்க்கும் பொழுது எல்லாருடைய தீவட்டிகளுமே அப்படியே மங்கி கொண்டு வருகிறது, எண்ணெய் குறைந்து கொண்டு வருகிறது. இந்த புத்தி உள்ளவர்கள் ஆல்ரெடி அவங்க ஜாரில் என்ன இருக்குது? ஸ்பேர் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கிட்டாங்க, எரியுது. இப்போ புத்தி இல்லாதவர்கள் தான் கொண்டு வரலையே. அப்போ புத்தி உள்ளவர்களை பார்த்தா, அம்மா எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கம்மா, நாங்களும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ புத்தி இல்லாதவர்களுடைய ஒரு ஆர்கியூமெண்ட்டு பாருங்கள். இப்போது சாதாரணமாக இந்த காலகட்டத்தில் அப்படி தான் நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். புத்தி இல்லாதவர்கள், எண்ணெயை கொண்டு வராதவங்க ஒரு ஆர்கியூமெண்ட். ஏன் அவங்கக்கிட்ட தான் அவ்வளோ எண்ணெய் இருக்க, கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா? கொடுத்தா குறைஞ்சி போவாங்களா? எவ்வளோ சுயநலமாக இருக்கிறாங்க பாருங்கள், எங்களுக்கும் கொடுக்கக்கூடாதா என்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய தவறு புத்தி இல்லாதவர்களாக, ஆயத்தம் இல்லாதவர்களாக வந்தார்கள். அவர்கள் புத்தியுள்ளவர்கள் மேலே குற்றம் சுமத்துகிறார்கள். தங்களுடைய குற்றத்தை மறைக்க மற்றவர்கள் மேலே குற்றம் சுமத்துகிறார்கள். முதலாவது, இப்போ இவங்க என்ன பாருங்கள், இவங்க என்ன நடத்துகிறாங்க? முன்னேற்பாடு இல்லாமல் வந்துட்டாங்க. இவங்க ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் வந்து விட்டார்கள். ஏனோ தானோவென்று ஆயத்தப்படாமல் வந்துட்டாங்க. இவங்க மணவாளன் வர்றார், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வாழ்க்கையில் முக்கியமான காரியம். அதற்காக எப்படி ஆயத்தப்பட்டு போகணும் பாருங்கள். நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னா அல்லது ஒரு பரீட்சைக்கு போகணும்னா எவ்வளோ ஆயத்தப்படணும். ஆயத்தப்படாமல் கடைசி நேரத்தில் போய் பரீட்சை எழுத முடியுமா? ஆயத்தப்படாமல் கடைசி நேரத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா? அப்படியாக மணவாளன் வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறவர்கள் எவ்வளோ ஆயத்தமாக வந்திருக்கணும். ஏனோ தானோன்னு எடுத்தாங்க, தீவட்டியை வந்துட்டாங்க. பாருங்கள், எரேமியா 48வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது கடுமையான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. எரேமியா 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா! இது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருக்காக நம் ஆயத்தப்படுகிற நம் ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தருடைய வேலையிலே அசதியாக செய்தால், ஏதோ தீவட்டியை பிடிச்சி வந்துட்டோம், ஆயத்தம் இல்லாமல் வந்தா அவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா, சூத்திரம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய வேலையை நாம் அசதியாய் செய்யக்கூடாது. நம்முடைய ஆலயத்துக்கு வருவதாக இருக்கட்டும், ஜெபம் செய்வதாக இருக்கட்டும், வேத வாசிப்பாக இருக்கட்டும், வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு ஆயத்தம் தேவை, ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. அதில் அசதி இருக்கக்கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தோம் போனோம், ஏதோ கேட்டோம் போனோம், இல்லை, அசதி கூடாது. இதில் ஒரு சிரத்தை வேண்டும். வசனங்களை சொல்லப்படுகிற வசனங்களை நாம் உள்வாங்கி அதன்படி நடக்க நமக்கு ஒரு சிரத்தை வேணும். அசதி இருக்கக்கூடாது. அசதியாக இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அவர் எரேமியாவில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்னாச்சு பாருங்கள், ஆயத்தம் இல்லாமல் வந்துட்டாங்க. சரி, அது மாத்திரமல்ல, இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் திட்டமிடாமல் வந்துட்டாங்க. இப்போ தீவட்டி எடுத்துகிட்டு போகிறோம், மணவாளன் வர எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியாது, கொஞ்சம் கால தாமதமாச்சுன்னா என்ன பண்ணுறது? போன உடனே வந்துடுவாரா? நாம் போயிட்டு அங்கே வெயிட் பண்ண போகிறோம்.
எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியாது. இந்த தீவெட்டியில் இருக்கிற எண்ணெய் எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரியாது. ஆகவே ஒரு ஜாரில் ஸ்பேர் எண்ணெய் எடுக்க வேண்டியது தானே. ஒரு திட்டமிடாமல் வந்து விட்டார்கள். திட்டமிடாமல் வந்ததுனால பாருங்கள், நாம் பார்க்குறோம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்தில், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்தில், சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அங்கே கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இங்கே தேவனுடைய வீட்டிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேத வசனம் கடுமையாக நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரி, உலக வாழ்க்கையிலும் சரிங்க, ஒரு ஆயத்தம் இல்லாமல் ஒரு நிர்விசாரமாய் அசதியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிர்விசாரமாக அசதியாக ஏனோ தானோவாக இருந்தோமானால் எப்படி நாம் முன்னேற முடியும்? எப்படி நாம் வளர முடியும்? எப்படி நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும்? ஸ்தோத்திரம். இப்போ என்ன ஆச்சு? மத்தேயு 25:10 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைபட்டது. அவ்வளோதான், இனி சான்ஸ் கிடையாது. மணவாளன் வந்துட்டார். இவங்க அப்போ தான் எண்ணெய் வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. மணவாளன் வந்துட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு போயிட்டாங்க, கதவு அடைபட்டது. நோ மோர் சான்ஸ். பிரியமானவர்களே, நீங்கள் பரீட்சைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஆயத்தம் இல்லாமல் போகிறீங்க. அங்கே போன பிறகு ஆயத்தம் பண்ண முடியுமா? பரீட்சை எழுதியாச்சு, அவ்வளோதான், சான்ஸ் க்ளோஸ். அப்புறம் ரிசல்ட்டு அவ்வளோதான். அப்படியாக மணவாளனோடு ஆயத்தமாக இருந்தவர்கள் போய்விட்டார்கள், கதவு அடைபட்டது. அதற்கு பிறகு ஆயத்தம் இல்லாதவர்கள் எண்ணெயை வாங்கிட்டு வர்றாங்க. மெதுவாக அவர்களுக்கு கதவு திறக்கப்படவில்லை. ஐயோ, சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, எல்லா காரியத்திலும் சரி, நான் சொல்கிறேன், ஆலயத்துக்கு வர்றதுலேருந்து, நம்ம சொந்த வேலை செய்கிறதுலேருந்து, ஊழியம் செய்கிறதுலேருந்து எல்லாவற்றுக்குமே அசதியாக நிர்விசாரமாக செய்வீர்களானால், 10 மணிக்கு ஆராதனை என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆயத்தத்தோடு வந்தீங்கன்னா 9:45 இல்லை 9:55 சபைக்குள்ளே வருவீங்க. ஆயத்தம் இல்லைன்னா 10 மணி ஆராதனைக்கு 10:30 வர்றது கூட சந்தேகம்தான். ஆயத்தம் இல்லை என்று சொன்னால், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் 9:55 இல்லை 9:45 சபைக்குள்ளே வருவாங்க. ஸ்தோத்திரம். ஆயத்தம் அவசியம். நிர்விசாரமாக இருக்கிறவனுக்கு ஐயோ, அசதியாக இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதனால் நம்ம அசதியாக இருக்க வேண்டாம், நிர்விசாரமாக இருக்க வேண்டாம். நம்முடைய குற்றத்தை மற்றவர்கள் மேலே சுமத்த வேண்டாம். நான் ஆயத்தப்படல, ஏன் அவங்களுடைய ஆயத்தம் கொஞ்சம் கொடுக்குறதான மற்றவர்கள் மேலே பாருங்கள், எவ்வளோ சுயநலம் அவங்க மேலே குற்றம் சுமத்துறது இல்லை. நம்முடைய தவறை நாம் உணர வேண்டும். சரி, இப்போ அடுத்த ஆளை பாருங்கள். ஆயத்தத்தோடு இருந்த குழு, ஆயத்தமாக இருந்தவர்கள். இந்த ஆயத்தமாக இருந்தவர்களை பற்றி தான் 9வது வசனம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 9:10 இந்த மத்தேயு 25:9-10 வாசிக்கும் பொழுது, புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்கள் கையிலே போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைபட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆயத்தம் இல்லாதவங்க கொஞ்சம் கொடுங்கன்னா, இவங்க நல்லா புத்தியாக சொன்னாங்க பாருங்கள், உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் சரியாகாது, எங்களுக்கும் சரியாகாது. மணவாளன் வரும் பொழுது 2 பேருடைய தீவட்டியும் போச்சுன்னா பாவம், மணவாளன் ஏமாந்து போவார், நம்மளும் ஏமாந்து போவோமே அப்படின்னு சொல்லி, நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவர்கள் முன்னெச்சரிக்கையாக வந்தார்கள், ஆயத்தத்தோடு வந்தார்கள், தன்னுடைய இலக்கை அடைந்தார்கள். அருமையானவர்களே, இவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள், நாங்கள் உழைச்சி திட்டம் போட்டோம், திட்டமிட்டு ஆயத்தப்பட்டு வந்தோம், கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம், ஜாரை எடுத்தோம், எங்கள் குப்பியில் எடுத்து எவ்வளோ நாங்கள் உழைச்சி வந்தோம். எங்கள் உழைப்பில் நீங்கள் வாழலான்னு நினைக்கிறீங்களே, சரியா?
நீங்கள் உழைக்கல என்பதற்காக எங்களை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி எங்களுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது என்றும் சொன்னார்கள். இவ்வளோ உழைப்பும் வீண் போயிடுமே, மணவாளன் வரும்போது 2 பேருக்குமே இல்லைன்னு சொன்னால் உழைப்பு வீண் போயிடுமே என்று சொன்னார்கள். ஆகவே இப்போ பாருங்கள், இந்த ஆயத்தமாக இருந்தவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஆயத்தமாக இருக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 90:12 நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 90:12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாயிருக்கும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பாருங்கள், ஞான இருதயம், நாட்களை எண்ணும். நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் வாழ போகிறோமா? ஆனால் ஒரு நாள் வாழ்க்கை முடியும், ஒரு நாள் ஆண்டவர் வருவது நிச்சயம். அதனால் ஆண்டவரை இந்த நாட்களிலே ஞான இருதயத்தோடு எங்கள் வாழ்க்கையை கடக்க கிருபைத்தார். நாளைக்கு நான் மரித்தாலும் கூட உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஞான இருதயத்தை தாரும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. இந்த புத்தியுள்ளவர்கள் ஞானத்தோடு செயல்பட்டார்கள். எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையே, போயிட்டு காத்திருக்கிறோம், மணவாளன் வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு தெரியல. ஆகவே ஞான இருதயத்தோடு செயல்பட்டார்கள். அடுத்ததாக அவர்கள் இந்த புத்தி இல்லாதவர்கள் வந்து கேட்கும்போது கவனமாக பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போயிட போகுது, அதனால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், நீங்கள் போய் வாங்கிடுங்கன்னு சொல்லி கவனமாக அந்த இடத்துல செயல்படா. கொடுத்துட்டு இருந்தாங்கண்ணா, பாதி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்கண்ணா, மணவாளன் வர்ற நேரத்தில் 2 காலியாச்சுன்னா என்ன நிலைமை? யாருமே மணவாளனோட போயிருக்க முடியாது, மணவாளனும் ஏமாற்றம் அடைந்திருப்பார். ஆகவே இவர்கள் கவனமாக செயல்பட்டார்கள். பாருங்கள், ஆயத்தமில்லாதவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் அசதியாக செயல்பட்டார்கள், நிர்விசாரமாக செயல்பட்டார்கள். இங்கே ஆயத்தம் உள்ளவர்கள் ஞானமாய் செயல்பட்டார்கள், கவனமாய் செயல்பட்டார்கள். ஆகவே இவர்கள் இலக்கை அடைந்தார்கள். அவர்கள் இலக்கை அடையவில்லை. உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்கள் நிர்விசாரமாக அசதியாக இருந்தால் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியாது. ஆனால் இந்த இடத்துல கவனமாக ஞானமாக செயல்பட்டால் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலும் கூட உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் பிரியமானவர்கள், நீங்கள் ஞானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். உழைப்பும் தேவை. ஹல்லேலூயா. பாருங்கள், கடின உழைப்போடு முன்னெச்சரிக்கையாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். கடின உழைப்பு, முன்னெச்சரிக்கையோடு, முன் யோசனையோடு, முன்னெச்சரிக்கையோடு, கடின உழைப்போடு ஆயத்தப்பட வேண்டும். இதை குறித்து ஒரு நல்ல உதாரணத்தை நீதிமொழிகளில் ஞானி எழுதியிருக்கார். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6-8 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 6-8 வாசிக்கும் பொழுது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். பாருங்க, எறும்பு முன்னெச்சரிக்கை, முன் யோசனை, கடின உழைப்பு. அது பாருங்க என்ன பண்ணுதான், கோடை காலத்தில் எறும்பு வெளியே வர முடியும். மழை காலத்தில் வர முடியுமா? மழையில் எறும்பு வந்தால் வர முடியாது, மூவ் பண்ண முடியாது. கோடை காலத்தில் தான் மூவ் பண்ண முடியும். 1. 2வது அறுப்பு காலத்தில் தான் தானியம் எங்கெங்கே சிந்தி இருக்கும், அப்போ தான் அதை பொறுக்கி எடுக்க முடியும். எல்லாம் அறுப்பு காலம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் தானியங்களை டிஸ்போஸ் பண்ண பிறகு ஒன்றும் கிடைக்காது எறும்புக்கு. பாருங்கள், எறும்பினுடைய ஞானத்தை பாருங்கள், கவனத்தை பாருங்கள், முன்னெச்சரிக்கையை பாருங்கள். முன்னெச்சரிக்கையாக கோடை காலத்திலே தான் வெளியே வரக்கூடிய நேரத்தில், அறுப்பு காலத்தில் தனக்கு தானியங்கள் சிந்தி கிடக்கிற நேரத்தில் அவைகள் வந்து தங்களுடைய தானியங்கள் எடுத்துக்கொண்டு கடின உழைப்பாக அவ்வளோ வரிசையாக போகும் எறும்பு, இல்லையா? பார்த்துருக்கோம் இல்லையா? ஆகவே எறும்பினிடத்தில் இருக்கிற கடின உழைப்பும் முன்னெச்சரிக்கையும் ஞானமும் நமக்கு வேணும். அப்போதான் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு நாள் நிச்சயம் வருவார். அவர் வருவதற்கு நம்முடைய வாழ்நாள் எத்தனை நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதை என்ன நமக்கு ஞான இருதயத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் ஆயத்தப்பட வேண்டும். உன் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. பாருங்கள், ஆமோஸ் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில்
இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, ஆகவே இஸ்ரவேலே, இந்த பிரகாரம் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்கிறபடியினால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஏனென்றால் நீ ஆயத்தப்பட்டால் உனக்கு நீ தேவனை சந்திப்ப. ஆயத்தப்படவில்லை என்றால், அதனால் நீ ஆயத்தப்பட்டாலும் ஆயத்தப்படாவிட்டாலும் அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற காரியத்தை உனக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு நான் இப்படி செய்ய போகிறேன், அதனாலே நீ ஆயத்தப்படு. ஆயத்தப்பட்டால் தேவனை சந்திப்பாய். ஆயத்தப்படவில்லை என்றால், அதுக்கு முந்தின வசனம் 11வது வசனத்தில் சொல்கிறாரு, சோதோமையும் கோமோராமையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல் இருந்தீர்கள், ஆனாலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது கவிழ்த்து போடுவேன். நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் உங்களை கவிழ்த்து போடுவேன். என்னிடத்தில் நீங்கள் வர முடியாது. ஆகவே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கு நம்மை நோக்கி வார்த்தை வருகிறது. நம்முடைய தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆட்சிகள் மாறட்டும், காட்சிகள் மாறட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட இன்றைய வாழ்க்கையில், நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களின் அடிப்படையில் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் ஒருவேளை சொல்ல, நான் ஆயத்தப்பட்டுருந்தாங்க இருக்கிறேன், போய் சேரணும் சேர முடியாதோ தெரியலையே, என்னால் முடிஞ்சதை ஆயத்தப்படுறேன். இல்லை, விசுவாசத்தோடு ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. வேத வசனங்களை நான் விசுவாசிக்கும் பொழுது, அதன்படி நான் நடக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். பாருங்கள், ஆயத்தம் நம்முடையது, நம்மளால் ஆயத்தம் தான் பண்ண முடியும். ஆனால் ஜெயம் நமக்கு கொடுக்கிறது கர்த்தர். நம்மை அழைத்து கொண்டு போவது கர்த்தர். புத்தியுள்ளவர்கள் ஆயத்தப்பட்டார்கள், அதனால் மணவாளன் எடுத்துக்கொண்டு போனார். புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தம் இல்லை, எடுத்துன்னு போகல. நீங்கள் ஆயத்தமாயிருங்க, மணவாளன் உங்களை வந்து அழைத்து கொண்டு போவார். நீங்கள் ஆயத்தப்படுங்க, ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில், நீதிமொழிகள் 21:31 நாம் பார்க்கும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவே ஆயத்தப்பட வேண்டியது குதிரை. குதிரை ஆயத்தப்படலைன்னா யுத்தத்தில் போய் நிற்குமா, ஜெயிக்குமா? இல்லை. ஆயத்தப்படும் போது, குதிரை ஆயத்தப்படும் போது எதுக்கும் கவலைப்படாது. ஆயத்தப்படும் போது அது யுத்த களத்திலே போய் நின்னால் இன்னும் அதுக்கு வீரியம் அதிகமாக வரும், இன்னும் உணர்ச்சி அதிகமாக வரும். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்கள் ஆயத்தப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறாரு, பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பரலோகத்துக்கு போகணும், அதான் நம்ம குடியிருப்பு, அதான் நம்ம சிட்டிசன்ஷிப். இங்கே நம்ம பரதேசி தான். இங்கே என்ன சொல்லுவாங்க, வழிபோக்கர்கள் தான். இங்கே வழிபோக்கர்கள் தான். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். அதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆயத்தமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இயேசு வரப்போகிறார், என்னுடைய குடியிருப்பு அங்கே தான், இங்கே சும்மா நம்முடைய வழிபோக்கர் தான். ஆனால் இந்த இடத்துல ப்ரிப்பரேஷன், இந்த இடத்துல இந்த வாழ்க்கையில் ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம். அந்த ஆயத்தம் சக்ஸஸ் ஆகும் பொழுது, ஆயத்தத்தை முழு மூச்சாக நான் செய்யும் பொழுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நேசித்து நான் ஆயத்தப்படும் பொழுது, அவருடைய வருகையை ஆயத்தத்தோடு எதிர்பார்த்திருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, என்ன நடக்குமா? 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிப்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோடு சென்று சேரத்தக்கதாக உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களுடைய எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் உங்களை எடுத்து கொண்டு போவதற்கு எப்படி என்னென்ன உங்களை எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கணுமோ அப்படி உங்களை உருவேற்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே,
ஆயத்தப்பட வேண்டியது நம்ம கடமை, ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய வேலை, நம்முடைய பொறுப்பு. ஜெயத்தை கொடுக்க வேண்டியது அவர். அவர் பரலோகத்திலேருந்து வர்றாரு, எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்மை ஸ்திரப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நம்ம எடுத்து கொண்டு போவது அவர் செய்கிற அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆயத்தம் அவசியம். உங்கள் உலக வாழ்க்கையில் ஆயத்தப்படுங்க. அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, ஸ்கூலில் படிக்கிறவங்களே இப்போ தான் படித்து முடிச்சிங்க, அடுத்த கட்டம் போக போகிறீங்க, காலேஜுக்கு போக போகிறீங்க. ஆனால் உங்களுடைய பலன் எவ்வளோ உங்களுடைய பலன் இருந்ததோ அந்த பலனை கொண்டு நீங்கள் ஆயத்தப்பட்டீங்க. அடுத்த கட்டம் காலேஜுக்கு போக போகிறீங்க. அவங்க அவ்வளோ மார்க் வாங்கினாங்களே, எனக்கு இவ்வளோ வரலையே, கவலைப்படாதீங்க. உங்களால் முடிந்த ஆயத்தத்தை நீங்கள் செய்தீர்கள். உங்களுக்கு கிடைத்த மார்க்கு ஸ்தோத்திரம். அடுத்த கட்டம் நீங்கள் காலேஜுக்கு போக போகிறீங்க, அடுத்த கிளாஸுக்கு போக போகிறீங்க. அதில் நீங்கள் நல்ல ஆயத்தப்படுங்க, நல்ல ஆயத்தப்படுங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். உலகத்தின் சூழ்நிலைகள், யுத்தங்கள் எல்லாம், இவைகள் எல்லாம் உலக முடிவுக்கு அடையாளங்களாக காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆயத்தப்படுவோம். ஆயத்தம் அவசியம். ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இட் மேட்டர்ஸ், ப்ரிப்பரேஷன் மேட்டர்ஸ். இது இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. கவிழ்க்கப்பட்டுப்படுவோம் என்று சொல்கிறார். நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் சோதோம் கோமோராவை போல கவிழ்க்கப்படுவீர்கள். ஆகவே நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வசனங்களை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்தியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்கள் நோக்கங்களை நிறைவேற்றும். சுகவீனமானவர்களை சுகப்படுத்தும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து போடும். பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், நல்ல செழிப்பை தாரும், வளர்ச்சியை தாரும். நம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.